காணப்படுகிறதா? இன்னைக்கு சபைகள் பல அருவருப்புகள் நிறைந்ததாய் காணப்படுகிறது. பார்க்கிறதுக்கு அப்படியே வெளியே பரிசுத்தவான்கள் மாதிரி காட்டுறீங்க. லாபானும் வந்து பார்க்கறான், அப்பா நம்ம லேயால் மாதிரி தான் ராகேலும், எந்த டிஃபரன்ஸ் இல்ல. ராகேல் கூடாரத்திலும் சொர்க்கம் இல்ல, லேயால் கூடாரத்திலும் இல்ல. ஆனால் ராகேல் கூடாரத்தில் இருக்கிறது, அது மறைந்திருக்கிறது. நீ சுத்திகரிப்பு செய்யாவிட்டால், உன் கூடாரத்தை நீ சுத்திகரிப்பு செய்யாவிட்டால், இந்த இடத்துல இருக்கிற யாரை வேணாலும் ஏமாத்திடலாம், பரிசுத்த ஆவியானவரை ஏமாத்த முடியாது. அவர் உள்ளே உலாவுகிற தேவன். இன்னைக்கு நியாய தீர்ப்பு தேவன் கையில இருக்குதுங்கிற பயமே இல்ல. நமக்கு நியாய தீர்ப்பு யாரு? மனுஷன் மேலதான். நமக்கு பயம் இல்ல. மனுஷனுக்கு முன்னாடி பாவம் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். தேவனுக்கு முன்னாடி என்ன பாவம் செய்யலாம். இப்போ சொல்றேன், தாவீதுக்கும் சவுலுக்கும் அது ஒண்ணுதான் வித்தியாசம். சவுல் மனுஷனுக்கு முன்பாக தன் ராஜ்ய பாரத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு சாமுவேல்கிட்ட கெஞ்சலாம். ஆனா தாவீது தேவனுக்கு முன்பாக எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு தேவன் கிட்ட கெஞ்சுறான். அவன் சாமுவேலுடைய சரீரத்தை பிடிச்சி இழுத்தான், இவன் தேவனுடைய பாதத்தை பிடிச்சி எடுக்கிறான். உன்னுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும். அதனாலதான் உடனே ஆண்டவர் சொன்னாரு, உன் ராஜ்ய பாரம் நிலைத்திருக்கும் போல்ட்ட. நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் முக்கியம். இன்னைக்கு நிறைய கூடாரத்துக்குள்ள